வள்ளியம்மை, இப்படி ஒரு நிலை வரும் என்று யாரும் நினைக்கவில்லை. வல்லத்தரையன் இப்படி ஒரு முடிவை தேடிக்கொள்வான் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நடந்தது நடந்ததுதான். நம்மால் அதை மாற்ற முடியாது. இப்படி பிரமை பிடித்தவள் போல் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்பாய்? எழுந்து வா. வள்ளியம்மை, நான் சொல்வது புரிகிறதா இல்லையா? வல்லத்தரையனை சுற்றி உட்கார்ந்திருப்பவர்கள் அம்பலக்காரரை பெற்ற அன்னை எங்கே என்று கேட்கிறார்கள். நீ பக்கத்தில் இல்லையே, உன்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதற முடியவில்லையே என்று தவிக்கிறார்கள். இனியும் நீ இங்கே இருப்பது நன்றாக இருக்காது. எழுந்து வா. பச்சையம்மை, வள்ளியம்மையை அழைத்து வருகிறேன் என்று வந்த நீ இங்கேயே அமர்ந்து விட்டாயே. உங்கள் தங்கை பிரமை பிடித்தவள் போல் இருக்கிறாள். நான் பேசுவதையே அவள் உணரவில்லை. வள்ளியம்மை, உன்னுடைய துக்கம் எவ்வளவு பெரிய துக்கம் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று இங்கிருக்கும் எல்லோரையும் விட மிகப்பெரிய துக்கத்திற்கு ஆளாகியிருப்பவள் நீதான் என்பதை நாங்கள் அறிவோம். துக்கத்தை அடக்கி வைத்தால் அது வெடித்து சிதறும் போது பெரும் விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். அழுது தீர்த்து விட வேண்டும். அதுதான் நல்லது. உண்மைதான் வள்ளியம்மை. எவ்வளவு நேரம் இப்படியே அமர்ந்திருப்பாய்? அழுது விடு. இல்லை, நான் ஏன் அழ வேண்டும் அண்ணா? நான் ஏன் அழ வேண்டும்? வல்லத்தரையன் தன் வல்லமையை எல்லாம் ஒரு காளையின் இரு கொம்புகளுக்கு இரையாக்கி விட்டானே, அதை நினைத்து அழ வேண்டும் என்கிறீர்களா? வாளுக்கு வேலி மேல் பாய்ந்து அவனை கொல்ல வேண்டியவன் காளையின் மேல் பாய்ந்து தன்னையே அழித்துக் கொண்டானே, அதற்காக அழ வேண்டும் என்கிறீர்களா? நான் எதற்காக அழ வேண்டும்? எதற்காக வேதனைப்பட வேண்டும்? அப்படி நான் வேதனைப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் வேதனைப்பட வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒரு கோழையை மகனாக பெற்றேனே, அதற்காக. இப்படி முட்டாள்தனமாக இங்கு மடிந்ததற்கு பதில் வாளுக்கு வேலியோடு வாட்போர் புரிந்து அவரை வெட்டி தள்ளி அவன் வாளால் தானும் வெட்டப்பட்டு வீழ்ந்திருந்தால் நான் பெருமைப்பட்டிருப்பேன். அந்த ஆதப்பன் அவன் குடுமையை அறுத்த போது, நீ என் தலைமுடியைத்தானே அறுத்தாய், நான் உன் தலையையே அறுத்தருகிறேன் பார் என்று அதை செய்திருந்தால் நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் ஒரு சிறுவன் ஏதோ செய்து விட்டான் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டானே, என் வஞ்சத்தை நிறைவேற்றாமலே போய்விட்டானே. இப்படிப்பட்ட முட்டாளுக்காக நான் ஏன் அழ வேண்டும்? எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாய் வள்ளியம்மை? உன் குலம் காக்க பிறந்த பிள்ளை மாண்டு கிடக்கிறான். மண்ணாள பிறந்த மகன் மண்ணுக்குள் புதைய போகிறான். அதை நினைத்து கதறி அழ வேண்டிய நீ நெஞ்சத்தில் சற்றும் இரக்கமில்லாமல் உன் வஞ்சத்தை நிறைவேற்றவில்லையே என்று பொறுமிக் கொண்டிருக்கிறாயே. இதுதானா நீ உன் மகன் மீது வைத்திருந்த தாய்ப்பாசம்? நீ அவனை வளர்த்து ஆளாக்கியதே அதற்காகத்தானா? ஆமாம், ஆமாம். என்னை பொறுத்தவரை அவன் என் மகன் என்பதை விட என் வஞ்சத்தை நிறைவேற்றுவதற்காக தீட்டப்பட்ட ஒரு அம்பு என்பதுதான் உண்மை. ஆனால் அது நான் எதிரி மீது அதை எய்வதற்கு முன்பே கூர்மழுங்கி விழுந்து விட்டது. என் லட்சியத்தை நிறைவேற்ற பயன்படாத அது இருந்தால் என்ன, விழுந்தால் என்ன? வள்ளியம்மை, நீ அவனை உன் வயிற்றில் 10 மாதம் சுமக்கவில்லையா? உன் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்க்கவில்லையா? மார் மீதும் தோள் மீதும் தூக்கி என் மகன் என் மகன் என்று சீராட்டி பாராட்டி மகிழவில்லையா? மகன் என்ற பாசமே உனக்கு இல்லையா? இல்லை, இல்லை. எனக்கு என் மகனை விட என் மணாளன் தான் முக்கியம். அவருக்கு ஏற்பட்ட அவலமான முடிவிற்கு பழிவாங்குவதுதான் முக்கியம். அதை செய்வான் வல்லத்தரையன் என்பதற்காகத்தான் அவனை வளர்த்தேன். பட்டமங்கலத்தின் தன்மானம் தான் முக்கியம். அதற்கு பயன்படாமல் அதை செய்வதற்குரிய ஆற்றல் இல்லாமல் தன்னையே அழித்துக் கொண்டவனை என் கருவில் சுமந்தேரே என்பதற்காக வெட்கப்படுகிறேன். போதும் வள்ளியம்மை, போதும். இன்று வல்லத்தரையன் இப்படி தன்னை அழித்துக் கொள்ளும் அளவிற்கு சென்றதே உன்னால் தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். பாகநேரிக்காரர்கள் பகைவர்கள் என்று சொல்லி அவனை உருவாக்கி வைத்ததால் தான் அவர்களில் ஒருவன் தன்னை அவமதித்து விட்டானே என்ற அவமானம் தாங்காமல் அவன் செத்து விட்டான்.
என்றும் போல் இரு நாடுகளும் நட்பு நாடுகளாக வாழ்ந்திருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. வைரமுத்தன் போல் ஆதப்பனும் தனக்கு ஒரு தம்பிதானே என்று நினைத்திருந்தால் இப்படி ஒரு முடிவுக்கு வல்லத்தரையன் சென்று இருக்க மாட்டான். வல்லத்தரையனின் வாழ்வு நிம்மதியில்லாமல் போனதற்கும் பட்டமங்கலத்தில் அமைதியில்லாத நிலை ஏற்பட்டதற்கும் நீதான் காரணம். வல்லத்தரையன் வடித்த ரத்தத்தோடு அந்த வஞ்சமும் வடிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீயோ பெற்ற பிள்ளை செத்தால் என்ன, புற்ற உறவுகள் அழுதால் என்ன, நான் அழமாட்டேன் என்று இந்த நேரத்தில் வீராப்பு பேசிக் கொண்டிருக்கிறாய். இனிமேலாவது அதையெல்லாம் மறந்துவிட்டு அமைதியாக இருக்க முயற்சி செய். அதுதான் உனக்கும் இந்த நாட்டிற்கும் நல்லது. இதையெல்லாம் நாம் பிறகு விவாதித்துக் கொள்ளலாம். உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து வல்லத்தரையன் சடலத்தை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஒவ்வொருவரும் உன்னைத்தான் கேட்கிறார்கள். வா வள்ளியம்மை, வா. வந்து அவனது இறுதிச் சடங்கில் கலந்து கொள். அவன் முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்த்துவிடு. அங்கே மடிந்து விழுந்து கிடப்பது வல்லத்தரையன் என்று நினைத்துக் கொண்டுதானே நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? ஆனால் அங்கு கிடப்பது வல்லத்தரையன் அல்ல, வள்ளியம்மை. அவன் உயிரற்ற பிணம் என்றால் நான் உயிர் இருந்தும் பிணம், நடை பிணம். நான் இந்த ஜென்மத்தில் அவன் முகத்தை பார்க்க அங்கு வரமாட்டேன். அதேபோல் இனி யாரும் எந்த ஜென்மத்திலும் என்னை பார்க்க வர வேண்டாம். நான் எப்படி இருக்க வேண்டுமோ இருந்து கொள்கிறேன். போய் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். வள்ளியம்மை, 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 வள்ளியம்மை. வல்லத்தரையன் சாய்ந்து விட்டான் என்று வெள்ளையர் வந்து சொன்னது முதல் என் மனதில் இனம் புரியாத பயம் ஏற்பட்டு விட்டது கல்யாணி. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் காரணமில்லாத பகை மேலும் வளர்வதற்கு இது காரணமாகி விடுமோ என்று பதற்றமாயிருக்கிறது. வல்லத்தரையன் மாண்டு விட்டானே என்று வேதனைப்படுவதா, இதனால் ஏற்பட போகும் விளைவுகளை நினைத்து வேதனைப்படுவதா என்றே புரியவில்லை. எல்லாம் என்னால் வந்த வினைதானம்மா. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். அந்த பட்டமங்கலத்து காளையை அடக்குவதற்காக கையில் கட்டாரியோடு சென்ற நான் அப்போதே அதை கொன்றிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் நிலைமை இந்த அளவிற்கு விபரீதமாக இருக்காது. எனக்கு அதற்கான சரியான வாய்ப்பு இருந்தது. நான் குறுக்கே நிறுத்தியிருந்த கூண்டு வண்டியில் காளையின் கொம்புகள் அகப்பட்டு விட்டன. அதிலிருந்து விடுபட முடியாமல் அது ஆங்காரத்தோடு கத்திக்கொண்டே போராடியது. அப்போது நான் நினைத்திருந்தால் ஒரு கணத்தில் அந்த காளையை கட்டாரியால் குத்தி கொன்றிருக்க முடியும். அந்த நோக்கத்தோடுதான் நான் கட்டாரியோடு அதன் மீது பாய்ந்தேன். ஆனால் பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலக்காரர் அங்கு வந்து விட்டார். நான் அப்படி செய்ய முடியாதபடி என்னை தடுத்து விட்டார். வேறு வழி இல்லாமல் நான் அதை உயிரோடு விட்டுவிட்டேன். இப்போது அந்த காளை பட்டமங்கலம் பெரிய அம்பலக்காரரின் உயிரையே பறித்து விட்டது. விதி கல்யாணி, விதி. வாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்று சேர வேண்டும் என்று நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஆனால் அதற்கு இனி வழியே இல்லை எனும் அளவிற்கு இப்போது நிலைமை மாறிவிட்டது. இத்தனைக்கும் பின்னால் அந்த ஆங்கிலேயர் செய்த சூழ்ச்சி இருக்கிறது வாளுக்கு வேலி. அந்த அக்னிவின் நோக்கம் இதன் மூலம் நிறைவேறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். யார் செய்த சூழ்ச்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும்.
பாகனேரியில் நடந்த நிகழ்ச்சியால் அல்லவா வல்லத்தரையன் இப்படி ஒரு முடிவை தேடிக்கொண்டான். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் அல்லவா நாம் இருக்கிறோம். இப்படி ஒரு நிலை வரும், இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எனக்கு செய்ய நினைத்ததை தடுத்து நான் அவருக்கு செய்து விட்டேன். அதற்காக அவர் இப்படி தன் உயிரையே மாய்த்துக் கொள்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது. வல்லத்தரையனுடைய கம்பீரமான உருவம் மலை சாய்ந்தது போல கீழே விழுந்து சவமாக கிடக்கிறது. அதை பார்த்தபோது கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதை பார்த்தால் கல் மனதும் கரையும். தனக்கு ஏற்பட்ட இழப்புக்காக தன் உயிரையே பலி தந்து விட்டானே வல்லத்தரையன். எவ்வளவு பெரிய மானஸ்தன். அவர் பெரிய மானஸ்தராய் இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதராக வாழவில்லையே. வஞ்சம் வஞ்சம் என்று நெஞ்சிலே நஞ்சை வைத்துக் கொண்டல்லவா இருந்தார். தான் அமைதியாக வாழாததோடு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிம்மதியாக வாழ விடவில்லையே. தனது தனிப்பட்ட வஞ்சத்திற்காக ஒரு ஊரையே அழிக்க வேண்டும் என்று காளையை ஏவி விட்டது என்ன நியாயம்? அத்தோடு அது என்ன செய்கிறது என்று பார்க்க பின்னாலேயே வந்து விட்டாரே. அதனால் தானே இந்த நிலை ஏற்பட்டது. இப்போது இப்படி ஒரு மரணத்தை தேடிக்கொண்டு இதன் மூலம் நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டார். மேகநாதா, எந்த நேரத்தில் எதை பேசிக் கொண்டிருக்கிறாய்? இதையெல்லாம் பேசும் நேரமாகிது. நீ சொல்வது போல் குற்றம் பட்டமங்கலத்தாருடையதாகவே இருக்கட்டும். ஆனால் பழி சுமந்து நிற்பது பாகனேரி அல்லவா? இன்று இந்த தென்பாண்டி மண்டலம் ஒரு மாவீரனை இழந்து நிற்கிறது. இந்த நிலையில் எது தவறு, யார் குற்றவாளி என்று விவாதித்துக் கொண்டிருப்பது பண்பாடல்ல. இப்போது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால், இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்னன்னா அது? நாம் பட்டமங்கலத்திற்கு சென்று வல்லத்தரையனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் இப்போதே புறப்படுகிறேன். வெள்ளையரே, நீங்களும் வாருங்கள். மேகநாதா, பட்டமங்கலம் செல்ல உரிய ஏற்பாடுகளை செய். என்ன சொல்கிறாய் வாளுக்குவேலி? என்ன நினைத்துக் கொண்டு பட்டமங்கலத்திற்கு போகிறேன் என்கிறாய்? இதனால் எல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பழி தீர்ந்து விடுமா? இல்லை வாளுக்குவேலி, இல்லை. பழிக்கு பழி என்ற ஆவேசம்தான் உருவாகும். வல்லத்தரையன் மடிந்ததற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் அவனது சடலத்துக்கு அருகே உன்னை பார்த்தவுடன் நீதான் இதற்கு காரணம் என்று எவனாவது ஒருவன் வஞ்சம் என்ற நெருப்பை பற்ற வைத்து விடுவான். அதனால் உனக்கு ஆபத்து ஏற்படலாம் வாளுக்குவேலி. திரும்பி வருவதே பிரச்சனையாகிவிடும். வேண்டாம் வாளுக்குவேலி, வேண்டாம். நீ அங்கு போக வேண்டாம். ஆமாம் அண்ணா, அம்மா சொல்வதுதான் சரி. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கு செல்வது நல்லதல்ல. நீங்கள் பட்டமங்கலத்தார் மீதுள்ள அனுதாபத்தினால் அங்கு செல்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் அண்ணா. இறந்தது உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்பார்கள். நீங்கள் போக வேண்டாம் அண்ணா. அண்ணா, நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்குமே நாம் பொறுப்பாளிகள் அல்ல. எல்லாவற்றுக்குமே அந்த உறங்காப்புலிதான் காரணம். வைரமுத்தன் திருப்பி அனுப்பிய காளையை வேண்டுமென்றே மீண்டும் பாகனேரிக்குள் கொண்டு வந்து நிலைமையை இந்த அளவிற்கு விபரீதமாக்கியவர் அந்த உறங்காப்புலிதான். அதப்பா, உறங்காப்புலி ஒரு தவறு செய்தான். அதற்கு பதிலாக
நாம் 9 தவறுகள் செய்துவிட்டோம். அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமென்றால் நாம் பட்டமங்கலம் போவதைத் தவிர வேறு வழியே இல்லை. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நீங்கள் அங்கு போகவே கூடாது. உங்கள் உயர்ந்த உள்ளத்தை புரிந்து கொள்ளும் பண்புள்ளவர்கள் அங்கு ஓரிருவர் தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்று உங்களை வஞ்சம் தீர்த்து கொள்ள பார்ப்பார்கள். ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? உன் அண்ணனுக்கு பட்டமங்கலத்தில் என்ன நடந்துவிடப் போகிறது? அப்படியே நடந்துவிட்டால்தான் என்ன? என் உடம்பில் ஓடுவது உணர்ச்சி அலை வீசி ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் ரத்தம் அம்மா. அங்கே பட்டமங்கலத்தில் சிந்தப்பட்டிருக்கும் அந்த மாவீரன் வல்லத்தரையன் ரத்தத்துடன் என் ரத்தமும் கலந்தால் அது தமிழ் இனத்துக்கே பெருமைதானே. உன் அண்ணனுக்கு புகழ்தானே. நான் அதற்காக சொல்லவில்லை அண்ணா. நரிகள் பல சூழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு புலி கூட தாக்கப்படக்கூடும். தாக்கட்டுமே, என்னை தூக்கி அடிக்கட்டுமே, வேட்டையாடட்டுமே. அப்போதும் நான் அவர்களை எதிர்த்து தாக்க மாட்டேன். அதற்கு பயந்து கொண்டும் பட்டமங்கலத்திற்கு போகாமல் இருக்க மாட்டேன். மானம் காக்க உயிர் தந்த அந்த மாவீரனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் போகத்தான் வேண்டும்.